ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியோ விலாக்ஸ். இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஃபேஸ் ஸ்க்ரப் வீட்டிலேயே ரெடி பண்ணி போட போகிறேன். மேரேஜ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, மேரேஜ் டைம்லலாம் நிறைய நான் வீட்லேயே டிஐஒய்ஸ் மாதிரி பண்ணி என் ஃபேஸ்க்கு நல்லா கேர் எடுத்துகிட்ருப்பேன். ஆனால் மேரேஜ் ஆனப்புறம் குழந்தைங்களாம் அப்புறம் எனக்கு நான் கேர் எடுத்துக்கிறதே சுத்தமாக விட்டுட்டேன். ஸ்கின் கேர் கூட ரெகுலராக பண்ணிக்கிறது கிடையாது. அதனால் இனிமேட்டு நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நான் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால ஒரு சின்னதாக எனக்காக ஒரு ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே சர்க்கரை, காஃபி பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை தக்காளியை பாதியாக கட் பண்ணி நான் முக்கி நான் என்னோடய ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இதை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாடி வாஷு அப்புறமா ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஃபுல்லாக இந்த ஸ்க்ரப்பை எனக்கு பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப நாள் கழிச்சு பண்ணவும் ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படின்லாம் எடுத்ததும் காமிக்காது. நம்ம வீக்லி இந்த ஸ்க்ரப்பை ஒரு 2 டைம்ஸ் நம்மளுக்கு பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ரிசல்ட் காமிக்கும். நான் மேரேஜ் டைம்லேயே ஆகட்டும், மேரேஜ்க்கு முன்னாடி ஆகட்டும் இதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்க்ரப். தென் என்னோடய அம்மாவோட பாடி லோஷன் எடுத்து என்னோடய பாடிக்கு, கைக்கு, காலுக்கு எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் இந்த மாய்ஸ்சரைசர் என்னோடய ஃபேஸ்க்கு நான் போட்டுவிட்டேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்களோட அம்மாது. நான் இங்கே வந்தேன்னா நான் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க மாட்டேன். வர்றதே ஒரு 2 நாள் 3 நாள் நான் எல்லாத்தையும் எதுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால என்னோடய அம்மாவோடதே நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த லிப் பாம் மட்டும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான லிப் பாமு ஃபாக்ஸ்டெயிலேருந்து சூப்பராக இருக்கும். என்னோடய அம்மா யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க டெர்மட்டாலஜி கிட்ட கேட்டு சஜஸ்ட் பண்ணி அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க. ஸோ எனக்கு ஒரு 2 டேஸ் வந்தேன்னா நான் சும்மா மாய்ஸ்சரைசரு, பாடி லோஷன் மட்டும் போட்டுப்பேன். நான் பர்சனலாக எனக்கு என்னென்ன இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் என்னோட இன்னொரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் போடும்போது நான் காமிக்கிறேன். இப்போ தான் நான் ஸ்கின் கேரே இந்த பாடி லோஷனு எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே இனிமேட்டு நான் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் போடுவேன், பட் ரெகுலராக நான் எதுவுமே கண்டினியூ பண்ணல. அப்படியே எப்போனாச்சும் போடுவேன், போட மாட்டேன், பேபிஸ் பார்த்துட்டு அப்படியே இருந்துருவேன். எனக்குன்னு நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். பட் இப்போ ரெகுலராக கொஞ்சம் கேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷாம்பு கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னோடய ஃப்ரிஸியாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் நான் வேறு ஒரு ஹேர் கேர் வீடியோ அது மாதிரின்னு போட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பாய்.